வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கேன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அடுத்த கட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெய்லீஃப், அதுக்கப்புறம் எக்ஸாமினர், ரீடர் இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இமெயிலுக்கு வந்து அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் குயிக்காக வர இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பிடிச்ச போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இதுக்கு வந்து வைவா, அதுக்கப்புறம் எக்ஸாமு, ப்ராக்டிக்கல் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ராசஸ் வந்து 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இமெயில் மூலமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அந்தந்த மாவட்ட உயர்நீதிமன்றம் மூலமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக, ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட மெயில்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த ஆக்டிவ் இமெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து விட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த பணி வந்து உங்களுக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தின் படி தான் வழங்கப்படும். உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தின் படி தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அங்கே உங்களுக்கு இமெயில் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இமெயிலு, அதுக்கப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பணியாணை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து இன்னும் மெயில் வந்து விடலை. ஓகேங்களா? அப்போ வந்து உங்கள் மாவட்டம் வரலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்துரும். ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? உங்கள் மாவட்டங்கள் வர்றப்ப நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த கோர்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நீதிமன்றத்தில் போய் உங்களோட ஒரிஜினல்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன வெரிஃபிகேஷன் வந்து நடத்துவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நடத்திட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் மசால்ச்சி இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து மறுபடியும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமை விட உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் முக்கியம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டாலே ஸோ வந்து உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் மசாலாச்சி அதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே செலக்ட் ஆவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதாவது நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நிறையா பேர்த்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிக்கலில் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம வந்து எப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு 9ஆம் தேதி மே 9ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் மசாலாச்சி இதுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து நீங்கள் அடுத்த அப்டேட்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அப்கமிங் 2 வீக்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம போன அப்டேட்ஸும் அப்படி தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து அப்டேட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? டாக்குமெண்ட் அப்டேட்டும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ வந்து இதுக்கான அடுத்த கட்ட அப்டேட் வந்து நீங்கள் வந்து இன்னும் 2 வாரத்தில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலுக்கா இல்லை இன்டர்வியூ டேட், ப்ராக்டிக்கலுக்கு வந்து டேட் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. எப்படியும் ஒரு 2-3 வீக்ஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். 2-3 வீக்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கு ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கே கூட வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. அது வரப்போ வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இமெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் எக்ஸாமினர், ரீடர், அதுக்கப்புறம் பெய்லிஃப் இதுக்கெல்லாம் செலக்ட் ஆகி எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட
இமெயில வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெயில் ஐடிய செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, உங்க மெயில் ஐடிக்கு வந்து ஒரு பிடிஎஃபா வரும். அந்த பிடிஎஃப்ப கொண்டு போய் பிடிஎஃப் அதுக்கப்புறம் உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்க ஒரிஜினல்ஸ், அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் இது எல்லாமே எடுத்துட்டு போய், நீங்க எந்த மாவட்ட உயர்நீதிமன்றம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அந்த இத வந்து நீங்க போய் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இத பத்தின தகவல் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பா இப்ப வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வரப்ப மறக்காம நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.